ரொம்ப பாழ்பட்டு விட்டது தமிழகம். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொல்லுகிறார், என்னுடைய கட்சிக்காரனை, என்னுடைய ஜாதிக்காரனை நீ ஏன் துணை முதலமைச்சராக ஆக்கவில்லை என்று கேட்கிறார். உன் மகனை ஆக்கினாயே துணை முதலமைச்சராக, என்னுடைய ஜாதிக்காரனையும் ஆக்கலாமே என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு யோக்கியனை, நேர்மையானவனை, அறிவானவனை, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி உடையவனை நீ ஏன் உன்னுடைய கட்சியில் உன் மகனுக்கு பக்கத்தில் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்பதற்கு பதிலாக என்னுடைய ஜாதிக்காரனை ஆக்கவில்லையே என்று கேட்டால் 10 நாளைக்கு பிறகு அந்த ஆளுடைய வீட்டிலே ரெய்டு நடக்கிறது. யார் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும், 4 நாள் கழித்து யார் வீட்டிலே ரெய்டு நடக்குமோ அவர்களெல்லாம் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தலைவர்கள் நமக்கு வளர்க்கின்ற சிந்தனைகள் ஜாதி சார்ந்தவையாக, பணம் சார்ந்தவையாக, தன்னலம் சார்ந்தவையாக, ஒரு குறுக்கு வழியில் போகின்றவை அப்படித்தான் இருக்கின்றன. அரசியல் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி வழி நடத்த வேண்டும், ஜாதிகள் என்ன செய்யும் என்று கேட்கிறேன். நிதிநிலை அறிக்கைகள் எல்லா மக்களுக்கும் தான் போடப்படுகின்றன. சட்டங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் திருமணம் செய்வதற்கு வைத்திருக்கின்ற ஜாதிகளை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். சமூக வாழ்விலே அரசியலுக்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கக்கனை போல் ஒரு அந்தனர் நான் எழுதினேன் அந்த காலத்தில். கக்கன் ஒரு அந்தனர் என்று எழுதினேன். ஆகவே தகுதி உடையவர்கள் அந்த இடத்தில் இருக்காவிட்டால் துணை முதலமைச்சராக ஆகின்ற நிலைமையிலே தான் அவர் இருந்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அந்த ஒரு நேர்மை பொது வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியம். அது நான் சொல்கிறேன், அடிமட்ட மக்கள் எப்படியோ போகிறார்கள். பெருவாரியான மக்களுக்கு வழிநடத்துவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள் வேண்டும். நம்முடைய சகாயம் அவர்கள் ஒரு அதிகாரியாக உள்ளே நுழைந்து ஒரு பொது வாழ்க்கைக்குரிய மனிதராக வெளியே வந்து விட்டார். அதிகார வர்க்கம் அவரை பிதிக்கி வெளியே தள்ளிவிட்டது. உங்களுக்கு சொல்லுகின்றேன், அவர் எழுதியிருக்கிற புத்தகத்திற்கு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை, வெரி பொயட்டிக் டைட்டில். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. ஏன் இப்படி எழுதினார்? கண்டாங்கி சேலை என்பது கைத்தறி சேலை. அது தென் மாவட்டங்களில் வழங்குகின்ற சொல். இங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. கண்டாங்கி சொல் என்பது கைத்தறி சேலை. அது கடைசி தரியில் நெய்யப்படுகிறது என்று சொல்லப்படுவதனுடைய பொருள், அந்த தறி இனிமேல் செயல்படாது என்ற கருத்திலே தான் அவர் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்று சொல்கிறார். அதிகாரியாக நான் செயல்பட்டு அந்த கடைசி தரியில் நெய்கின்ற சேலை இதுதான். இது முடிந்த பிறகு நான் வெளியேறி விடுவேன், இனிமேல் நான் அந்த பணியை செய்ய முடியாது என்கின்ற கருத்திலே தான் கடைசி தரியில் என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவர் கண்டாங்கி நெய்கின்றவர், அதிகாரியாக இருக்கின்றவர், மக்களுக்கு அந்த அதிகாரத்தின் மூலம் நன்மை செய்ய போனவர், செய்தவர். ஆனாலும் கூட கடைசி தரி என்று அவர் போட்டதற்கு அடிப்படை காரணம் அவ்வளவுதான். கடைசியிலே என்னை விஞ்ஞானத்துறையிலே கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள், என்னுடைய ஐஏஎஸ் பதவி முடக்கப்பட்டு விட்டது என்று எழுதுகிறார். ஆகவே முடக்கப்பட்டு விட்டது, இனிமேல் அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற நிலைப்பாடு என்பது எனக்கு இல்லை. ஆகவே கடைசி தெரியில் கண்டாங்கி சேலையை நெய்துவிட்டு நான் வெளியேறுகிறேன் என்கின்ற பொருளிலே தான் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ரொம்ப நல்ல நடையில் எழுதியிருக்கிறார். 300 பக்கம் இருக்கிறது. பாட்சா எனக்கு அது கொடுத்து அனுப்பினார். 1.5 நாளாக அந்த புத்தகத்தை தான் படித்து கொண்டிருந்தேன் முழுமையாக. ரொம்ப அச்சமில்லாமல் எல்லாரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவர் வருந்துவது அரசியல்வாதிகள், அந்த மந்திரி இவ்வளவு மோசமாக இருக்கிறாரே என்பதற்கெல்லாம் வருந்தவில்லை. நான் பேசிய பேச்சு ஒன்றை பாட்சா இங்கே போட்டார். உண்மையிலேயே சகாயம் தோற்று விட்டாரா என்றால் என்னுடைய கருத்து சகாயம் வென்றார். இந்த ஆட்சி அதிகாரம்தான் தோற்றுவிட்டது. ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய வலைப்புக்குள், தன்னுடைய வலைக்குள், தன்னுடைய போக்குக்குள் இழுத்துக் கொள்கின்ற போது அதிகாரம் இருக்க வெல்கிறது. ஒரு பணக்காரன் என்ன செய்ய நினைக்கின்றானோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு கீழே இருக்கிற மனிதர்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கிற வரையில்தான் பணம் அதிகாரம் உடையது. பணத்தை மறுதளிக்கின்ற ஒருவனின் முன்னால் அந்த பணக்காரன் வேட்டி இல்லாமல் இருக்கின்றவனை போல் நிற்பான். நம்முடைய அதிகார வர்க்கமும் சகாயத்துக்கு முன்னால் அப்படித்தான் நின்றது. இந்த அதிகாரம் யாரையும் வசப்படுத்தும். எத்தனை தலைமைச் செயலாளர்கள், எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு கொஞ்ச நெஞ்சமா இருக்கிறார்கள்.
50 ஆண்டுகள் இந்த நாடு ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறது, ஆளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதில் இருந்த அதிகாரிகளுக்கு பங்கு இல்லாமல் அவர்கள் ஆள முடியாது. உண்மையிலே சொல்லுகிறேன், ஆட்சியாளர்கள் தவறு செய்வார்கள், அயோக்கியத்தனமாக நடப்பார்கள். மீடியாக்கஸ், டெமோக்ரசி இஸ் ஃபார் மீடியாக்கஸ். அது அறிவாளிகளை அனுமதிக்காது, தகுதியானவர்களை அனுமதிக்காது. சாதாரணமான மனிதர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். சகாயமும் வேறொரு ஆளும் தேர்தலுக்கு நின்றால் அவன் தான் வெற்றுவான், இவர் வெற்ற மாட்டார். அதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஜனநாயகம் என்பது அறிவாளிகளின் அமைப்பு அல்ல, பெருவாரியான மக்களின் அமைப்பு. பெருவாரியான மக்கள் ஜாதி சார்ந்து இருப்பார்கள், பணம் சார்ந்து இருப்பார்கள், பிறவற்றை சார்ந்து இருப்பார்கள். ஆகவே அவர்கள் அவர்களுக்குரிய மனிதர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். தே டிசர்வ் தி கவர்மெண்ட். இன்றைக்கு இருக்கிற 50 ஆண்டுகளாக இருக்கிற அயோக்கியத்தனமான அரசுகள் எல்லாம் இப்படித்தான் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அவர் பீப்புள் ஹேவ் டிசர்வ் தட் கவர்மெண்ட். தே செலக்டட் தம். ஆகவே அதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஆனால் அதிகார வர்க்கம் அப்படி இருக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கட்டும், அதிகார வர்க்கம் அப்படி இருக்கக்கூடாது. படித்திருக்கிறாய், மேல்நிலை படிப்பு படித்திருக்கிறாய், இந்தியா முழுவதும் கடைந்தெடுத்து சில மனிதர்களில் ஒருவராக நீ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய். ஆட்சி அதிகாரம் உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு அதிகாரிகளாக, இன்ஜினியராக, டாக்டராக, பிற நிலைகளில் இருப்பவர்களாக இருப்பது என்பது வேறு. மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற அதிகாரியாக இருப்பது என்பது வேறு. அத்தகைய அதிகார வர்க்கத்தில் ஒருவனாக நீ வருகிறாய். எவ்வளவு பெரிய நிலை, எவ்வளவு பெரிய நிலை! ஏன் ஒரு பெரிய சீஃப் டாக்டரை சந்திக்கின்ற போது நாம் கொடுக்காத மதிப்பை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அதிகாரமுடையவர் என்கின்ற காரணத்தினால். பணக்காரனுக்கு நாம் அதிகாரம் கொடுப்பதற்கு மணி இட்செல்ஃப் இஸ் அ பவர். அதனாலே பணக்காரனை மதிக்கிறோம். ஆட்சியில் இருப்பவனை ஏன் மதிக்கிறோம் என்றால் அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் மதிக்கிறோம் என்றால், என்ன கலெக்டரா என்று அந்த காலத்தில் கேட்பார்கள். கலெக்டர் என்பது அவ்வளவு பெரிய பதவி. அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த மனிதர்கள் இந்த ஆட்சிகளால் எத்தகையவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். வல்லபாய் பட்டேல் சொன்னார், இந்திய ஜனநாயகம் 4 அமைப்புகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம். இன்னொன்று அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் அதிகாரிகள். மூன்றாவது பத்திரிகை, பாண்டியன் போன்ற பத்திரிகையாளர்கள். 4வது நீதிமன்றம். முதல் ஆள் தவறு செய்வான் என்று வல்லபாய் பட்டேல் கருதுகிறார். இந்த ஆட்சியாளன் அயோக்கியனவன், தவறுதான் செய்வான் என்று நினைக்கிறார். இப்பொழுது இருக்கிறவர்கள் காந்தியால் உருவாக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் இறந்து மடிந்த பிறகு மோசமான மனிதர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அப்பொழுது இந்த ஆட்சி கட்டிலை இழுத்து பிடித்து தவறு செய்யாதவாறு இதை நெருக்கி பிடிப்பதற்கு தகுதி வாய்ந்த 3 பெரிய பின்னல்களை நம்முடைய ஜனநாயகம் உண்டாக்கியது. ஒன்று அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் அதிகாரிகள். 2வது பத்திரிகை, 3வது நீதிமன்றம். இந்த ஆளுங்கட்சியினர் தவறு செய்வார்களே, ஆனால் அதிகார வர்க்கம் அவர்களுக்கு உடன்படாவிட்டால் ஆளுங்கட்சியால் தவறு செய்ய முடியாது. ஒரு மந்திரியும் தவறு செய்ய முடியாது, ஒரு மந்திரியும் தவறு செய்ய முடியாது. நம்முடைய அதிகார வர்க்கம் தான் கேவலமானது என்று நான் சொல்லுகிறேன். ஆட்சியாளன் கேவலமானவன் தான், கேவலமானவனைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி நாம் விட்டு விடுவோம். இந்த அதிகார வர்க்கத்தின் கையிலே தான் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சியாளன் கையிலே இல்லை. ராஜாஜி ஒரு எம்எல்ஏ பார்த்து கேட்டார், உனக்கு இந்த தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை என்று கேட்டார். கேட்பதற்கு ராஜாஜியால் தான் முடியும். ஒரு முனிவன் நாடாண்டது என்பது ராஜாஜி ஒரு மனிதன் ஆண்டது தான். அவர் கேட்டார், வாட் பிசினஸ் டு யூ ஹேவ் இன் தி காரிடார்ஸ் ஆஃப் த செக்ரட்டரியேட் என்று கேட்டார். உனக்கு என்ன இங்கே வேலை இருக்கிறது? தலைமைச் செயலகத்துக்கு ஏன் வருகிறாய்? எதற்காக நீ செக்ரட்டரிகளை பார்க்கிறாய், ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறாய்? உனக்கு என்ன வேலை இருக்கிறது? நீ சட்டமன்றத்தில் வந்து பேச வேண்டியதை பேசு, எழுத வேண்டியதை எழுதியவர்களுக்கு அனுப்பு. என்ன புகார் இருந்தாலும் அவர்கள் அதை ஒழுங்கு செய்வார்கள். அவர்களை பார்ப்பது, அவர்களை கையில் பிடித்துக் கொள்வது, ஆகாத காரியங்களை எல்லாம் அவர்களின் மூலம் பண்ணிக்கொள்வது என்கின்ற அமைப்பு நேரிய ஆட்சிக்கு வழிவகுக்காது என்று சொல்லி, உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். தலைமைச் செயலகத்தில் உனக்கு என்ன வேலை என்று ஒரு எம்எல்ஏ கேட்க ராஜாஜியை தவிர வேறு எவனால் முடியாது. தூக்கி எறிந்து விட்டார்கள் ராஜாஜியை. நீங்கள் நினைக்கிறீர்கள் குலக்கல்வி என்று அவர் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. அவர் கொண்டு வந்த பாடத்திட்டத்தில் குல வழியாக அவர் என்ன மனு தர்மத்தையா போதித்தார் இல்லை. ஆனாலும் கூட அவர் தூக்கி எறியப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணமாக எம்எல்ஏக்களை எல்லாம் அதிகாரம் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டார் என்பது பல காரணங்களில் ஒரு காரணம். ஆகவே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சரியாக இருந்தால் இவன் தான் சட்டத்தை நிறைவேற்றப் போகிறவன். சகாயம் எழுதியிருக்கிறார். அந்த மந்திரி கீழே இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் மாற்றுகிற அதிகாரத்தை என்னிடம் கேட்டார்.
அந்த அதிகாரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு உள்ளது. மந்திரி அதை செய்ய முடியாது. அவர் சொன்னார், அந்த வேலையை நான் செய்து கொள்கிறேன், என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்களுடைய மந்திரிகளினுடைய நல்லெண்ணத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா அதிகாரங்களையும் மந்திரிகளுக்கு ஒப்படைத்து விடுவார்கள். ஆனால் நான் நினைத்தேன், பிறகு இடம் மாற்றுவதற்கு காசு புழங்குகின்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே நல்ல அதிகாரிகள் நல்ல இடங்களில் நல்ல பணிகளை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அந்த மந்திரியிடம் நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். ஒரு மந்திரியிடம் இப்படி சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும்? சரி, இது போல பெரிய போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ரொம்ப அந்த மந்திரி நொந்து போய்விட்டார். நமக்கு நேரமே சரியில்லை, இந்த அதிகாரியிடம் இந்த மந்திரி பதவியில் மாட்டிக்கொண்டு விட்டோமே, நல்ல நேரம் சரியாக இருந்திருந்தால் வேறு துறைக்கு போயிருக்கலாமே, இல்லை இவராவது வேறு துறையில் இருந்திருப்பாரு, இவரிடம் மாட்டிக்கொண்டு சாகின்றோமே என்று அவர் ரொம்ப நொந்து போனார். அதில் எல்லாம் இந்த போராட்டம் தான் அவர் ஆட்களை அடிப்பது கொள்வது, இவரால் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. பலவற்றை பற்றி அவர் பேசிக்கொண்டே போகிறார். நான் சொல்கிறேன், ஐஏஎஸ் அதிகார வர்க்கம் அவர்கள்தான் ஆட்சியை நடத்துகின்றவர்கள், அவர்கள்தான் நிதிநிலையை வகுக்கின்றவர்கள், அவர்கள்தான் நிதியை ஒதுக்குகின்றவர்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் சட்டம் செய்வதை தவிர, சட்டம் செய்கின்ற அதிகாரம்தான் இவர்களுக்கு இல்லையே தவிர மற்ற எல்லாவற்றையும் இதை செய், போலீஸ்காரனை கூப்பிட்டு அவன் மீது பொய் வழக்கு போடு என்று வாயால் சொல்கிறார்களே, ஒரு போலீஸ் அதிகாரியால் அதை மறுக்க முடியும்? எவனால் மறுத்திருக்கிறானா? காக்கி சட்டை போட்டவன் எவனா மறுத்திருக்கிறானா? ஒரு சகாயத்தானே நமக்கு தெரிகிறார். இந்த தலைமைச் செயலகத்தில் இவ்வளவு ஊழல் நடக்கிறது. ஜெயராமன் எழுதுகிறார், 3000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை 3000 ரூபாய் தரத்தில் உள்ள நிலக்கரிக்கு 5000 ரூபாய் விலை எழுதுகிறாய். அதன் மூலமாக நம்முடைய மின் கட்டணம் அல்லவா உயர்கிறது. அதற்கு உதவி செய்கின்றவன் அதிகாரி தானே. இந்த அதிகாரி சரியாக இருந்தால் 3000 ரூபாய் நிலக்கரியை எப்படி நீ 5000 ரூபாய் என்று எழுதுவாய்? எப்படி நம்முடைய மின் கட்டணம் உயரும்? 38,000 கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறது. 38,000 கோடி. நம்முடைய ஜெயராமன் அதை எழுதியிருக்கிறார். இங்கே ஜெயராமன் 4000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 4000 கோடி. 34,000 கோடி யார் கைக்கு போனது என்பதுதான் கேள்வி. 38,000 கோடி வரவு, 4000 கோடி வரவு வைக்கப்படுமானால் 34,000. நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, அதன் மூலம் 11,000 கோடி செலவாகிறது. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் இந்த 34,000 கோடியை சுரண்டாமல் இருந்தால் 3000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கலாம். 33,000 கோடி தான் ஆகும். அதுபோல 1000 கோடி மிச்சம் இருக்கும். நம்முடைய மக்களுக்கு தெரிவதில்லை. சட்டி கொடுக்குறான், முட்டி கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன செய்வது? இதை வழிநடத்துகின்ற தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் முடங்கிவிட்டன. ரொம்ப பெரிய முட்டாள்தனம் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது. கூட்டணி என்று ஒரு பொதுவான எதிரியை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர்ந்தவர்கள் பிறகு 3 மாதம் கழித்து தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்காகவும் தங்கள் மக்களுக்காகவும் போராடுகின்ற நிலை இந்த தமிழ்நாட்டில் இல்லை. மை ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு ராஜாஜி அண்ணாதுரையை விட்டு பிரிந்து வந்து விட்டார். அண்ணாதுரையை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அன்றைக்கு காங்கிரஸை ஒழிப்பதற்கு ராஜாஜி தான் பின்புலமாக இருந்தார் என்று சொன்னாலும் 3 மாதத்தில் தனக்கு ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சியை நடத்த வேண்டும், அந்த மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று வெளியே வந்தார். அந்த நிலைமை இல்லையே. 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் ஒரு தொழிலாளி என்று சொல்லி சட்டம் செய்தது இந்த அரசு என்று சொன்னால் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? கொரியாவிலே வருகிறவனுடைய காலை நக்கி வாழ்கின்ற அரசாக அது இருக்கிறதே தவிர தொழிலாளியை 12 மணி நேரம் வேலை செய்ய எந்த மனிதனால் முடியுமா? 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். இப்படி ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப வாங்கினீர்கள் என்றாலும் இத்தகைய மனப்பான்மை உள்ள அரசோடு நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு கம்யூனிஸ்டுகளால் முடியவில்லை என்று சொன்னால் நாம் தனி கட்சியும் தனி கொடியும் வைத்திருப்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். கூட்டணி என்ற பெயராலை கொத்தடிமையாக ஆகிவிட்டால் பிறகு எப்பொழுது நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை உங்களுடைய மக்களுடைய கொள்கையை சொல்வீர்கள்? வேங்கை வயலிலே மலம் கலக்கப்பட்டது குறித்து தாழ்த்தப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்பட்ட கோபத்தை விட இன்றைக்கு வரையிலும் 2 ஆண்டுகளில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசால் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நெருக்கடி கொடுக்குமானால் அந்த கட்சி அது கூட்டணியிலே இருக்க முடியாது. இத்தகைய நிலை இருக்குமானால் மக்கள் முக்கியமா, நமக்கு அந்த ஆட்சியில பங்கு முக்கியமா? இவனால் 4 எம்எல்ஏ வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? நம்முடைய தொழிலாளிகளின் நலன் முக்கியமா, 2 பேர் எம்பி ஆவது முக்கியமா?
இத்தகைய மனநிலையை கூட்டணியின் பெயராலே உண்டாக்கிவிட்டு அவர்கள் ஒரு கருத்து முன்வைக்கிறார்கள். நாங்கள் மேலே இருக்கிற மோடியை எதிர்ப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய நோக்கம். ஆகவே ஏ டீம், மோடியை எதிர்க்கிற இன்னொருவன் வந்தால் அவன் பி டீம், அவன் ஓட்டை பிரிக்கிறானா? என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள், அறிவுக்கு பொருந்தாத வாதங்கள். நான் ஒன்றை சொல்லிவிட்டு சகாயம் பேச வேண்டும், அவர் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அரசு எப்படி நடக்கிறது என்பதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இதை நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். பிஎம் ஸ்ரீ மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் 200 கோடி ரூபாய் அவர்கள் தர மறுக்கிறார்கள். அதனாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. 48,000 கோடி கல்வி இலாக்காவுடைய வரவு செலவு நடக்கிறது. இந்த 200 கோடியை மத்திய அரசாங்கம், அவன் இந்தியை கற்பித்தால் தருகிறேன் என்று சொல்கிறான். அவன் வைத்திருக்கிற திட்டம் அது நவோதயா திட்டம், கேந்திராலயா திட்டம் போல அவன் ஒரு பிஎம் ஸ்ரீ திட்டம் வைத்திருக்கிறான். போடா நவோதயா வேண்டாம் கேந்திராலயா வேண்டாம் என்று தூக்கி எறிந்தது போல உங்கள்கிட்ட பிஎம்சி ஃபண்டு வேண்டாம் போடா, உங்கள்கிட்ட இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதுதானே. ஆகா பாருங்கள், ஒரு 200 கோடி ரூபாய் தராதினால் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. 48,000 கோடி வரவு செலவு நடக்கிறது. அதில் 200 கோடி இல்லாததால் என்ன சம்பளம் நின்று விட்டது என்று எனக்கு புரியவில்லை. நான் நினைத்தேன், ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தார், ரொம்ப பெரும் வசதியுடையவர். அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைப்பது வழக்கம், மன்னர்கள் காலம். ஆகவே ஒரு திருடன் ரொம்ப நாளாக கவனித்து கொண்டிருந்தான். ஒரு தடவை ஒரு வீட்டில் கண்ணக்கோல் போட்டு அடித்தால் அதோடு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று முடிவு செய்து செட்டியார் வீட்டை குறிவைத்தான். வெகு நாளாக போக வர நோட்டம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு அமாவாசை இருட்டு அன்றைக்கு நாம் இந்த கண்ணக்கோலை அங்கே வைப்பது என்று சொல்லி, கண்ணக்கோல் என்பது செவரை தோண்டி உள்ளே நுழைவது. அந்த காலத்து சுவர்கள் அப்படித்தான். ஆகவே ஒரு பக்கம் தோண்டி ஒரு ஆள் உள்ளே நுழைந்து விடலாம், வைப்பது என்று முடிவு செய்தான். ஒரு அமாவாசை இரவு வந்தது, கும்மிருட்டாக இருந்தது. ஆள்களை கூட்டி கொண்டு வந்தான். வந்து கண்ணக்கோல் வைத்தான். இவன் உள்ளே அதை தோண்டி விட்டு, சுவரை தோண்டி விட்டு இவன் உள்ளே நுழைந்து விட்டான். செட்டியாருக்கு தெரியாது, தூங்கி கொண்டிருந்தார். இவன் உள்ளே நுழைந்தவுடன் இவன் தோண்டியதை தாங்கவில்லை அந்த மண் சுவர். பொதுக்கென்று அந்த சுவரே விழுந்து திருடன் செத்து போய்விட்டான். அவனால் வெளியே வர முடியவில்லை. பூரா மணலும் அவன் மீது கல்லு எல்லாம் கொட்டி செத்து போய்விட்டான். மறுநாள் காலையிலே மனைவி பார்த்தாள், இந்நேரம் வந்திருப்பானே, ஏன் நம்முடைய ஆள் வரவில்லை என்று சொல்லி கள்ளனுடைய மனைவி உடனே என்ன செய்தாள், ஆஹா என்ன என்று பார்த்து வருவோம் என்று ஆளை அனுப்பினாள். இவளும் போனாள். கடைசியில் சுவர் கொட்டி விழுந்து செத்து போனான் என்ற செய்தி இவளுக்கு தெரிய வந்தது. நாட்டை ஆளுகிற மன்னன் நம்முடைய காலத்தை போல, இது ஜனநாயகம், அது மன்னராட்சி, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஆட்சியாளர்களின் தன்மையில் ஒரு மாறுதலும் இல்லை. அதனாலே அவள் நேர மன்னனிடம் போனாள். மன்னரே, என்னுடைய கணவன் செட்டியார் வீட்டில் செத்து கிடக்கிறான், செட்டியார் கொன்று விட்டார் என்று சொன்னான். மன்னன் அவ்வளவு தெளிவானவன். உடனே கூட்டிக் கொண்டு வா அந்த செட்டியாரை என்று சொன்னான். எப்படி விழுந்தான், என்ன மண்ணு கூட்டியது, எப்படி மண்ணு கூட்டியது, இவனுக்கு இங்கே என்ன வேலை, இதெல்லாம் கேட்கவில்லை மன்னன். அவ்வளவு தெளிவானவர்கள் மன்னர் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், நம்ம மக்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அதனாலே கூட்டிக் கொண்டு வர சொன்னார். செட்டியார் போனார். ஆகா, படு முட்டாளாக இருக்கிறான் மன்னன், இவனுடைய போக்குப்படி போனால்தான் நாம் தப்பிக்க முடியும். ஏங்க, அவன் திருட வந்திருக்கான், கள்ளக்கோல் வைத்தான், கல்லும் மண்ணும் மூடி இறந்து போனான் என்று சொன்னால் மன்னனுக்கு விளங்காது. அதனால் அவன் போக்கிலேயே போவோம் என்று முடிவு செய்து அவர் சொன்னார், ஐயா, இந்த சுவர் இடிந்து விழுந்து செத்து போய்விட்டான். அந்த சுவர் இடிந்து விழுந்து செத்ததுக்கு யார் காரணம்? இந்த கொத்தன். இவன் ரொம்ப மோசமான கொத்தனாக இருந்திருக்கிறான். அதனாலே தான் கல்லும் மண்ணும் இடிந்து விழுந்து செத்து போனான். இதற்கு நான் பொறுப்பில்லை, கொத்தனை கேளுங்கள் என்றான். அப்படி சொல், டேய் கொத்தனை கூட்டி கொண்டு வாடா என்றான் மன்னன். அவ்வளவு தெளிவான். கொத்தனை கூட்டி கொண்டு வா. கொத்தன் வந்தான். அவன் பார்த்தான், செட்டியார் வெளியில் போனால் தான் நமக்கு சரியாக வரும் என்று சொல்லி முடிவெடுத்து அவன் சொன்னான், நான் பூசுவது மட்டும்தான் என்னுடைய வேலை, இந்த கலவையில் தப்பு நடந்துருச்சு, கலவை தொது பொதுன்னு இருந்ததுனால தான் இது இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால்
நம்ம சித்தாள் தப்பு தான் இது என்று சொன்னான். உடனே சித்தாளை கூப்பிட்டு அந்த பெண்மணி அவளை கூப்பிட்டு என்ன ஆச்சு? அவள் பார்த்தா, ஐயா நான் ஒரு பானை வாங்குவேன் எங்களுடைய கட்டட வேலைக்கு. அந்த பானை புதிதாக வாங்கினோம். எப்பொழுதும் சின்ன வாயாக இருக்கும். தண்ணீர் எண்ணங்கள் ஊற்றுகிறோது அளவாக விழுகும். இந்த தடவை நம்முடைய மண்பாண்டம் செய்கின்றவன் பெரிய அகண்ட வாயாக வைத்து தந்து விட்டான். அதனாலே அதிக தண்ணீர் ஊற்றி விட்டது. நான் பொறுப்பில்லை, இவன் ஒழுங்காக எப்பொழுதும் போல் தந்திருந்தால் அவன்தான் பொறுப்பு என்று சொன்னான். உடனே அவனை கூப்பிட்டார்கள். எல்லாம் ஒரே முடிவுக்கு வந்துட்டான். இதே போக்கில் தான் போகணும் இந்த மன்னன்ட்டு, இல்லாவிட்டால் சாக வேண்டியதான் முடிவுக்கு வந்து அவன் சொன்னான், ஐயா நான் எப்பொழுதும் ஞாபகமாக மண்ணை பிசைந்து பானை வணைவேன். அப்படி வணைந்து கொண்டிருக்கிறது இந்த ஊர் தாசி அது வழியாக நடந்து போனாள். நான் அவளை பார்த்து கொண்டே வாயை அகலமாக வைத்து விட்டேன். அவள் தழுக்கு என்று நடந்து போனதால் இது நடந்தது. அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நம்முடைய கவனத்தை கவராமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. உடனே மன்னன் அவளை கூட்டிக் கொண்டு வர சொல்லிவிட்டான். அவள் போனாள். ஆகா ரொம்ப கதை மோசமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள், நான் பொற்கொள் என்று நகை கொடுத்த போயிருந்தேன். நான் எப்பவும் வீதியில் வருவதே இல்லை பகலில். ஏனென்றால் இப்படி ஆளுதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குங்கிறதுனால நான் ராத்திரியில் தான் வருவேன், பகலில் வருவதே இல்லை. அன்னைக்கு ரொம்ப அவசரம் அந்த பொற்கொள்ளங்கிட்ட போய் எனக்கு நகை செய்ய கொடுத்தேன். ஏண்டா 3 மாதம் ஆச்சுன்னு கேட்பதற்காக நான் போனேன். அவன் சுணக்காமல் இருந்திருந்தால் நேரத்தோடு எனக்கு அந்த நகையை செய்திருந்தால் நான் வெளியே போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, என்னுடைய பானை அகன்றிருக்காது அப்படின்னு சொன்னான். உடனே பொற்கொள்ளனை கூப்பிட்டார்கள். ஐயா இவன்கிட்ட தான் முதல்ல ஆர்டர் வாங்கினேன், செய்வதற்காகத்தான் இருந்தேன். நீங்கள் அந்த அந்தப்புறத்தில் ஒரு அவள் வந்து எனக்கு உத்தரவு போட்டு உடனே எனக்கு இன்னைக்குள்ள நகையை கொண்டு வரலைன்னா உனக்கு கழுத்து போயிரும்ட்டா. அதுக்காக போங்கடா, வழக்கே தள்ளுபடி போங்கடா. அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் சொல்கிறான் பாருங்க, 200 கோடி ரூபா மைய அரசிலிருந்து கல்வித்தொகை தரவில்லையாம். அதனாலே 48,000 கோடி புழங்குகிற கல்வித்துறையில் வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லையாம். பாருங்க, பானை வாய் அகன்றதுக்கு இந்த பொம்பளை போனது காரணங்கிறது மாதிரியாவே இருக்கிறதா? இதுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் நம்முடைய சகாயம் இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லது. தாங்க முடியாது. முன்பு இருந்தே விட கடைசியிலே அவருக்கு ஏதோ கர்த்தருடைய அருள் இருந்ததினாலே அவர் வெளியே வந்து விட்டார். ஆகவே இந்த அதிகார வர்க்கத்தில் இதனால் ரொம்ப அருமையாக ஆகிவிட்டார்கள். அதிகார வர்க்கம் தப்பு செய்யும் என்று சொல்லி பத்திரிகை துறையை வல்லபாய் பட்டேல் வளமாக வைக்கிறார். இவர்கள் 2 பேரும் தப்பு செய்தால் பத்திரிகை துறை இதை வெளிப்படுத்தி மக்களிடம் விழிப்பை உண்டாக்க வேண்டும் என்று. எந்த பத்திரிகை துறையும் விழிப்பு உண்டாக்குவதில்லை, எல்லாம் விளம்பரம். ஒரு வார பத்திரிகையில் பார்த்தீர்களேனால் நம்முடைய உதவி முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு 32 பக்கம் விளம்பரம் இருக்கிறது. இவன் என்னென்ன எழுதுவான் இந்த அரசாங்கத்தை பற்றி? ஆக விளம்பரங்களால் பத்திரிகைகள் தோற்றுவிட்டன, நியாயத்தை நீதியை இழந்து விட்டன. அரசாங்கங்கள் தான் பெரிய விளம்பரதாரர்களாக இருக்கிறது. ஆகவே பத்திரிகை துறை நாம் நினைத்தபடி இல்லை. இதற்கு அடுத்தபடி ஒன்றே ஒன்று இருக்கிறது, நீதிமன்றம். நீதிமன்றம் ஒரு 2 கட்டானாகவும் இருக்கிறது, நல்லதும் செய்கிறது, மிகச்சிறந்த தீர்ப்புகளையும் வழங்குகிறது, மிக மோசமான தீர்ப்புகளையும் வழங்குகிறது. அதனாலே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு மந்திரி இருந்தார், அவர் இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு மந்திரி இருந்தார், அவர் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கினார். அவர் போக்குவரத்து துறையில் டிரைவர் வேலை, கண்டக்டர் வேலையெல்லாம் போடுவதற்கு பணம் வாங்கிவிட்டார். அப்புறம் அது ஒரு ஆட்சியில் பிறகு வழக்கு நடந்தது. வழக்கு நடந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன என்று கேட்டார். நீங்கள் இந்த பணத்தை ஏமாற்றிட்டீங்கன்னு. சரி, எல்லா பணத்தையும் திருப்பி தந்துடுறேன்ட்டார். திருப்பி தந்துட்டு கோர்ட்டில் சொன்னார், நான் வாங்கியது உண்மை, அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டேன், ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஹைகோர்ட்டு தள்ளுபடி செய்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டால் அந்த வழக்கு தள்ளுபடியாகும் என்கின்ற புதிய நடைமுறை நம்முடைய நீதிமன்றத்தால் நடைமுறைக்கு வந்தது. அவர் வெளியாகிவிட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இந்த வழக்கை தானாக இழுத்து வைத்து கொண்டு லஞ்சம் வாங்கியதை திருப்பி கொடுத்து விட்டால் நீ விடுதலை ஆகி விடலாம் என்றால், திருடன் திருடியதை கொண்டு போய் திரும்ப வைத்து விட்டேன், என்னை விடுதலை செய் என்று சொல்லுவான் என்று சொல்லி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு பெரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை திரும்ப இழுத்து நடத்துறா என்று சொன்னார். மீண்டும் அந்த வழக்கு நடக்கிறது. அதிலே தான் அவர் சிறைக்கு போனார். சிறைக்கு போனவுடன் தனியாகத்தான் போனார். உடனே நீ உனக்கு ஏதாவது ஒரு மதிப்பு வேண்டாமா என்று சொல்லி சிறையில் இருக்கிற மனிதனை மந்திரியாக ஆக்கினார் நம்முடைய முதலமைச்சர்.
கவர்னர் சொன்னார், இதற்கேற்படி நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும், ஆகவே இது சட்டப்படி தப்பு என்று சொன்னார். அதெல்லாம் கிடையாது, சட்டப்படி அது என்னுடைய உரிமை, முதலமைச்சருடைய உரிமை. யாரையும் மந்திரியாக்குவேன், அது கழுதையை கூட ஆக்குவேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது என்று சொன்னார். கோர்ட் ஒத்துக்கொண்டது. அவர் மந்திரியாகவே சிறையில் இருந்தார். இந்த நாட்டிலே போய் இவர் என்ன மாறுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்? ஏங்க, சிறையில் இருப்பவனை மந்திரி ஆக்குவேன் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஜெயிலர் டே வெளியே போய் படுத்துக்க, நான் அந்த குளிரூட்டி அறையில் நான் படுத்துக் கொள்கிறேன், செல்லில் போய் ஜெயிலர் படுத்துக்கொள்வேன், நம்ம மந்திரி ஜெயிலர் ரூமில் ஏசியில் படுத்துக்கொள்வார். ரொம்ப கேவலமாக நடக்குது, எதுவுமே சொல்ல முடியாதது. தேவடியார் தெருவில் பத்தினி மோசமானவங்க என்பது போல இன்றைய நிலைமை இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. இதில் நம்முடைய சகாயம் ரொம்ப நேர்மையாக இருந்து வெளியே வந்தார் பாருங்கள், அதுதான் இதில் சிறப்பு. போடா, இதற்கு துணை போவதை விட நான் வெறும் ஆளாக வீதியில் தெரிவது நல்லது என்று ஒரு தீமைக்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனிதன் தலையாய மனிதன். இன்றைக்கு அதிகார வர்க்கம் தீமைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது, நம்முடைய பத்திரிகை துறை தீமைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது, நீதிமன்றங்கள் ரெண்டும் கெட்டானாக இருக்கின்றன. பல வழக்குகள், ஒரு 20 தடவை தப்பு செய்த ஒருவனை நீதிமன்றம் ஒவ்வொரு தடவும் ஜாமீனில் விட்டு கொண்டிருந்தால் அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நுழைவானா மாட்டானா? 21வது தடவை ஜாமீனில் வரலாம்ல? ஹிஸ்டரி சீட்டரையெல்லாம் பிடித்து ஒழுங்குபடுத்தி அவனை உள்ளே வைக்கின்ற தன்மை நம்முடைய நீதிமன்றத்துக்கு இல்லையே. ஆகவே இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் என்ன, இன்னும் ஒரு 10 வருஷம் இந்த இருண்ட வாழ்க்கையை நடத்தி விட்டு போக வேண்டியதான். இன்னும் என்னை விட கூடுதலான காலம் சகாயத்திற்கு தான் சிரமம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சகாயத்தை பற்றிவிட்டு சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சகாயம் செய்த தப்பு என்ன என்றால், கோவணம் கட்டாத ஊரில் கோவணம் கட்டிய பைத்தியக்காரன். சும்மா விளாசிட்டாரு பழ கருப்பையா. ஐயா விளாசிட்டீங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி.